பெரிய மகாராணி, தர்பாரின் நிலையே இப்போது பெரும் குழப்பத்தில் உள்ளது போல் தோன்றுகிறது. ஒவ்வொரு கணவனும் தங்கள் பெருமையை பற்றி பேசுகிறார்கள். இந்த சமயத்தில் எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. நாளைக்கு சாவித்திரி விரதம். இதை விழாவாகவும் கொண்டாடலாம், உற்சவமும் நடத்தலாம். நான் என் எண்ணத்தை கூறுகிறேன். இந்த முறை விரதத்தை நாம் சற்று வித்தியாசமாக கொண்டாடலாம். அது எப்படி பண்டிதர் ராமகிருஷ்ணா? நாம் ஒரு போட்டியை வைக்கலாம். அது என்ன போட்டி? இன்று தர்பாரில் இருக்கும் அனைத்து கணவன்களும் தன்னை சிறந்த கணவர் என்று கூறுகிறார்கள். அதை தர்பாரில் வெளிப்படையாகவும் சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களது சிறப்பை காட்டுவதற்கு நாம் அவர்களுக்கு நிச்சயம் ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும். பண்டிதர் ராமகிருஷ்ணா, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? பெரிய மகாராணி அவர்களே, நீங்கள் இந்த சாவித்திரி விரதத்தின் சிறந்த நாளில் சிறந்த கணவனுக்கான போட்டி என்ற ஒன்றை நிச்சயம் நடத்த வேண்டும். இதன் மூலம் அனைவர் மனமும் மகிழ்ச்சி அடையும். ஒவ்வொரு கணவன்மாருக்கும் தன்னுடைய தகுதி என்னவென்பதும் தெரிய வரும். நீங்கள் கூறுவது எனக்கு புரிகிறது பண்டிதரே. நீங்கள் எதற்காக இந்த போட்டியை நடத்த விரும்புகிறீர்கள் என்று எனக்கு புரிகிறது. நடக்கிற விவாதத்துக்கு ஒரு முடிவு தெரியும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடுவுல ஒரு பிரம்ம இருக்கு, ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. அதன் கூடவே தவறான எண்ணங்களும் நீங்கிடும். இது அருமையான விஷயம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. நாளைக்கு வரலட்சுமி விரதம் நடக்கவிருக்கும் வேளையில் யார் சிறந்த கணவர் என்ற போட்டி இந்த தர்பாரில் நடக்கும். அதோடு இதில் யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு சிறப்பான பரிசும் கிடைக்கும். அற்புதம், அற்புதம், மிக அற்புதம் மகாராணியாரே. சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்திருக்கிறீர்கள். மகாராணி அம்மா, நீங்க என்ன அனுமதிச்சீங்கன்னா நான் ஒரு வேண்டுகோளை வைக்க விரும்புறேன். கண்டிப்பாக. மகாராணி அவர்களே, அதிக நேரங்களை விட்டு என்னோட மனைவிகளை நான் ஒதுங்கியே இருக்கேன். நாளைக்கு மட் சாவித்திரியின் விரதம் இருக்கும் போதும் அவங்க கூட இருக்க முடியல. விரும்பினாலும் அவங்க கூட போக முடியாது. இருந்தாலும் என் மனசுல அவங்களோட அன்பு நிறைஞ்சிருக்கு. அதனால உங்க ராஜ்யத்துல இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் போது அதுல கலந்துக்க நான் ரொம்பவே விருப்பப்படுறேன். அதுக்கு நீங்க என்ன அனுமதிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விரதத்தை நான் ரொம்பவே மதிக்கிறேன். எல்லா வருடமும் நானும் என்னுடைய 2 தர்ம பத்னிகள் கூட இந்த விரதத்தை நான் கடைபிடிப்பேன். சாப்பாடு எதுவும் கிடையாது. சின்ன மகாராணி, இவர் கூறியதை நீங்கள் கேட்டீர்களா? மகாராஜாவை நினைவுபடுத்திவிட்டார். எங்க மகாராஜா எல்லா வருஷமும் எங்க கூட சேர்ந்து இந்த விரதத்தை சிறப்பா இருந்து கொடுப்பாரு. சுதர்ஷன் அவர்களே, நீங்க விஜயநகரத்தை சேர்ந்தவர் இல்ல. அதனால உங்களால இந்த போட்டியில கலந்துக்க முடியாது. மன்னிக்க வேண்டும் குருதேவா. சுதர்ஷன் அவர்களே, நீங்கள் உங்கள் மனைவி மீது அதிக அன்பு வைத்திருக்கிறீர்கள். அதை நாங்கள் மதிக்கிறோம். அதனால் நீங்கள் போட்டியில் கலந்து கொள்வதற்கு நாங்கள் அனுமதிக்கிறோம். நன்றி மகாராணி அவர்களே. ஆனால் நினைவிருக்கட்டும், நாளைக்கு போட்டி நடந்த பிறகு அந்த போட்டியில் யார் சிறந்த கணவன் என்று இங்க இருக்கிற பெண்கள் தான் முடிவெடுப்பார்கள். இந்த சபையில் உள்ள அத்தனை பெண்மணிகளும் எங்களை அறையில் தனியாக சந்தியுங்கள். தங்கள் அனைவரிடமும் இந்த போட்டியின் சம்பந்தமாக பேச வேண்டியிருக்கிறது. மகாராணி சின்னாதேவி வாழ்க! மகாராணி திருமலாம்பா வாழ்க! மகாராணி சின்னாதேவி வாழ்க! மகாராணி திருமலாம்பா வாழ்க! பண்டித ராமகிருஷ்ணா, குருதேவா, இந்த போட்டியினால் நமக்கு என்ன பயன்? இதற்கான பதில் போட்டியின் முடிவின் போதே நமக்கு அனைத்தும் தெரிய வரும். நான் தான் ராஜகுரு தத்தாச்சாரியா. நடக்க போற இந்த போட்டியில கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். பரிசும் எனக்குத்தான் கிடைக்க போகுது. கடவுள் தங்கள் ஆசையை நிறைவேற்றட்டும். சேவகனே, எங்களுடைய இந்த போட்டியை பற்றி எல்லோரிடமும் கூறிவிடுங்கள். அவர்கள் எல்லோரும் ஒத்துழைத்து இந்த போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும். உத்தரவு மகாராணி அம்மா. இங்கு இருக்கும் பெண்மணிகளிடம் கோருகிறேன், நடக்க போகும் இந்த போட்டி ரகசியமாக இருக்கட்டும். பிரளயம் வந்துருச்சு. பிரளயம் வரல. நான் உங்க முகத்துல தண்ணிய தெளிச்சேன். விடிஞ்சாச்சுல, அதனாலதான் உங்களை எழுப்பின. விடிஞ்சிருச்சா? அது எப்படி விடிஞ்சது? இது என்ன? சூரிய தேவன் அங்க காணமே.
இன்னும் உதிக்கவே இல்லையே. பிரம்ம முகூர்த்தம் சுவாமி. முதல் முறையா நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்கீங்க. எழுந்து நில்லுங்க. இப்ப பூஜை செய்யணும், வந்து உதவி பண்ணுங்க. பூஜை செய்யணுமா? ஏன்? நீங்க ஒரு மகான் சுவாமி. போட்டியில யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, பரிசு யாருக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு எப்பவுமே நீங்க தான் சிறந்த கணவரா இருப்பீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். வருணமாலா, போட்டியில என்ன நடக்க போகுது அத பத்தி சொல்ல. தைரியம் சுவாமி, தைரியம். சீக்கிரமே இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் சுவாமி. சீக்கிரமே இந்த விஷயம் தெரிஞ்சிடும். என்ன பண்ண போறாங்களோ தெரியலையே. என்னமா இது? இந்த நேரத்தில் வந்து இப்படி எழுப்புகிறீர்கள்? அப்படியா? விடிந்து விட்டதா? என்ன விஷயம்? அம்மா, உண்மையிலேயே தங்களுக்கு மூளை குழம்பி விட்டது. நான் சாரதா இல்லை, நான் ராமன். சாரதா எதுவும் சாப்பிட்டு இருக்க மாட்டாள். அம்மா எப்படி சாப்பிடுவாள்? இன்றுதான் சாவித்திரி விரதம் ஆயிற்றே. சரி, தண்ணீரை கொடுங்கள், தாகமாக உள்ளது. நானும் விரதம் இருக்க வேண்டுமா? அட கடவுளே, நேற்று இரவு அந்த சேவகன் வந்திருந்தான். அவன்தான் கூறியிருந்தான் போட்டியில் கலந்து கொள்பவர்கள் சாப்பிடக்கூடாது, விரதம் இருக்க வேண்டும் என்று. ஆஹா, விரதம் இருக்கிறேன், நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். எடுத்து செல்லுங்கள். நானேதான் காரணம். போட்டி என்ற ஒரு வார்த்தையை கூறி என் தலையில் நானே மண்ணள்ளி போட்டுக்கொண்டேன். ஆஹா, இவ கிளம்பி போறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டாளா? ரொம்ப நன்றி கடவுளே, சுவையான போஜனத்துக்காக நன்றி. ஆஹா, என்ன சுவாமி, நீங்க இதை சாப்பிடவே கூடாது. வருணமாலா, உனக்கு என்ன தைரியம்? இது தைரியம் இல்ல சுவாமி, உங்களை பாவம் செய்யாம காப்பாத்துற. மறந்துட்டீங்களா? நீங்க எதையும் அருந்த கூடாது. இன்னைக்கு தர்பாருக்கு போகும்போது எதையும் சாப்பிடாம குடிக்காம தான் போகணும். சிறந்த கணவர் யாருன்ற போட்டியில நீங்க கலந்துக்கணும். இந்தாங்க தனிமணி, மனசுல சுவாமியோட பேரை சொல்லி இந்த போஜனத்தை அவர் கொடுத்த பிரசாதமா நினைச்சு சாப்பிடுங்க. இன்னைக்கு சமையல் கட்டுல என்ன சாப்பாடு இருக்கோ அது உங்க 2 பேருக்கு மட்டும்தான். சுவாமி அதை தொட கூட மாட்டாரு. இன்னும் வேணும்னா கூட என்கிட்ட தயங்காம வந்து கேளுங்க. நிர்ஜல விரதமா? தண்ணி கூட குடிக்க கூடாதா? கடவுளே, என்ன கொடுமை இது! சுவாமி, நீங்க தான் கடைபிடிக்கணும். இந்த விரதத்துல ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா அப்புறம் பிராயச்சித்தம் பண்ண வேண்டியது வரும். பிராயச்சித்தமா? ஆமா சுவாமி. வேறயா? 1 மாதம் நீரற்ற உண்ணாவிரதம். ஆமா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இந்த போட்டி எப்படிலாம் நடக்க போகுது? அதோட போட்டியில ஜெயிக்க போறது யாரு? மந்திரி அவர்களே, இந்த போட்டியை எப்படி நடத்துவார்கள் என்று எனக்கும் எதுவும் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும். அதாவது போட்டியில் நாம் வெற்றியை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் அதில் பங்கெடுத்து சிறப்பாக செயல்பட வேண்டும். நல்லா சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. ஆனாலும் போட்டியில யுத்த கலையை காட்ட சொன்னா அதுல நான் சிறந்து விளங்குவேன். ஆனா திடீர்னு என்கிட்ட விடுகதைகள் கேட்டா நான் முட்டாள் மாதிரி நிற்பேன். மந்திரி அவர்களே, சிறந்த கணவனுக்கான போட்டி நடக்க போகிறது. இதில் நிச்சயம் யுத்த கலைகளை காட்ட முடியாது. விடுகதைகள் கேட்க வாய்ப்புண்டு. என்ன? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க சந்தோஷமா இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா எந்த விடுகதையை உங்ககிட்ட கேட்டாலும் அந்த விடுகதைக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பண்டிதரே, குருதேவா, போட்டி இருக்கு. போட்டி குருதேவா, கவனமா கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அதை எங்க கிட்ட நீங்க தாராளமா கேட்கலாம். வாய மூடுங்க. காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல. பசியால தவிக்கிற மனுஷனுக்கு சோறு தண்ணி தான் வேணும். போட்டியில மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலாம்பா வருகிறார்கள். மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலாம்பா, மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலாம்பா.
எல்லோரும் இங்கு வந்திருக்கிறீர்கள். சிறந்த கணவன் என்ற போட்டியில் கலந்து கொள்ள நீங்கள் ஆர்வமாக உள்ளீர்கள். பார்ப்பதற்கு சந்தோஷமாக உள்ளது. உங்கள் அனைவரையும் இந்த போட்டிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். எல்லா கணவர்களும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இது என்ன போட்டி, இது எப்படி இருக்கும் என்று. நேற்று நாங்கள் ஒரு விதிமுறைகளை கூறினோம். போட்டியில் கலந்து கொள்பவர்கள் நிச்சயமாக உபவாசம் இருக்க வேண்டும். உங்கள் அனைவரையும் பார்க்கும் பொழுது அப்படி இருக்கிறீர்கள் என்று தெரிகிறது. உங்கள் அனைவருக்கும் தெரியும் இன்று வரலட்சுமி விரத பூஜை என்று. மாலை நேரத்தில் பூஜை முடிந்தவுடன் நீங்களும் உங்கள் விரதத்தை விடலாம். மன்னிக்கணும் மகாராணி, எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் புரியல. இந்த விரதத்தை கட்டாயம் ஆண்களும் கடைபிடிக்கணும்னு ஏன் வற்புறுத்துறீங்க? இதெல்லாம் பெண்களோட வேலை. அவங்க தான் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும். குருதேவா, சாஸ்திரத்தின்படி விரதம் இருப்பது அனைவருக்கும் நல்லது. தார்மீகத்திற்காக கடைபிடிக்க வேண்டாம். நம் உடல் நலத்தை மனதில் கொண்டும் விரதம் இருக்கலாம். இதனால் போட்டியாளர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். போட்டிகள் நடக்கும் காரணத்தினால் யாரும் களைத்தும் போக மாட்டார்கள். அற்புதமான யோசனை. மகாராணி அவர்களே, நீங்க சொன்னதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். நானும் யோசிக்க ஆரம்பிச்சேன். எனது மனைவிமார்கள் எல்லா வருஷமும் என்னோட ஆயுளுக்காக, என் நலனுக்காக எவ்வளவு விரதம் இருக்காங்க. அது கடினமாக தான் இருக்கும். ஆனால் அவங்க சிரிச்சுக்கிட்டே அதை நிறைவேற்றுவாங்க. அதனால அவங்க விரதம் இருக்கும்போது ஒரு புருஷனா ஒரு மனைவிக்காக இந்த விரதம் இருக்கலாம் இல்லையா? இதுவும் நியாயம்தானே? சொல்ல போனா விரதம் இருக்கும்போது தான் தன்னுடைய உள்ளுணர்வை தெரிஞ்சுக்க முடியுது. இது என்னோட எண்ணம். மகாராணி, சுதர்ஷன் அவர்கள் கூறிய விஷயத்தை நான் முழுமையாக ஏற்கிறேன். ஒரு மனைவியால் தன் கணவனுக்காக விரதங்களை இருக்க முடியும் என்றால் பிறகு கணவனும் மனைவிக்காக விரதம் இருப்பது என்பது கடினமாக இருக்காது. ஆனா நான் இங்க கஷ்டப்படுறேன்னு. சுதர்ஷன் அவர்களே, பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்கள் எண்ணங்களை கண்டு நான் மிகவும் மகிழ்கிறேன். இப்பொழுது நான் போட்டி எங்கு நடக்கும், எப்படியெல்லாம் நடக்கும் என்று விவரமாக கூறுகிறேன். போட்டி 3 பகுதியாக பிரிக்கப்படும். முதல் போட்டியில் யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் 2வது கட்டத்திற்கு போவார்கள். 2வது கட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டால் அவர்கள் நேராக 3வது கட்டத்திற்கு செல்வார்கள். கடைசி கட்டத்தில் எந்த போட்டியாளர் ஜெயித்து வரார்களோ அந்த போட்டியாளருக்கு பரிசாக விஜயநகரத்தின் சிறந்த கணவன் என்ற பட்டம் மட்டும் இல்லாமல் அவருக்கு கிட்டத்தட்ட 1000 பொற்காசுகள் வழங்கப்படும். இந்த போட்டியை எப்படி நடத்த வேண்டும் என்று நாங்கள் இருவரும் சேர்ந்து மகளிர் குழுவுடன் சேர்ந்தும் முடிவெடுத்துள்ளோம். முதல் கட்டம் பண்டிதர் ராமகிருஷ்ணன் வீட்டிலிருந்து ஆரம்பிக்கும். அம்மாவின் தலைமையில் அங்கு எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு. வாங்க போலாம். பண்டித ராமகிருஷ்ணா வீட்டில இருந்து எதுக்கு மகாராணி? பண்டித ராமகிருஷ்ணா வீட்டில இருந்து ஆரம்பிச்சா அவருக்கு எல்லா சலுகைகளும் கிடைச்சிடும். சலுகைகள் கிடைச்சிட்டா அவரு தான் ஜெயிப்பாரு. என்ன எப்ப பாரு தழி எடுத்து அடிப்பேன்றாங்க. அந்த பயம் வேண்டாம் குருதேவா, அப்படி எதுவும் நடக்காது. அது ஒன்றும் பண்டிதர் ராமகிருஷ்ணாவின் வீடு மட்டுமல்ல, அது நம் ராஜசபையின் உறுப்பினரான தர்ம மந்திரி அம்மாவின் வீடாகும். சுவாமி, நீங்க எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். முதல் கட்டத்துல எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு. எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சிருக்கோம். அதனால ஒரு போட்டியாளர் தன்னுடைய திறமைகளை அழகா காட்டலாம். யார பார்த்து பயப்பட வேண்டாம். வரணமாலா நான் செத்து போயிடுவேனே. சரி, போட்டியின் முதல் கட்டத்திற்காக நாம் அனைவரும் பண்டிதர் ராமகிருஷ்ணாவின் வீட்டிற்கு செல்வோம். மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலாம்பா, மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலாம்பா. நீ பார்த்துக்கிட்டே இரு பண்டித ராமகிருஷ்ணா. இந்த போட்டியில நான் ஜெயிச்சு உன் கௌரவத்தை நிலகொலைய செய்ய போறேன் பாரு. என்ன இது? வீட்டை யார் இப்படி அலங்கோலம் செய்தது? என்ன அம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நீங்க பண்டித ராமகிருஷ்ணா, அம்மா ஏதோ சொல்ல வராங்க, புரிஞ்சுக்கங்க.
தப்பு பண்ணிட்டதா அவங்க சொல்றாங்க. நமக்கு தெரியாம ஒரு கிடங்குல வந்து நின்னுகிட்டு இருக்கோம். இங்க இருந்து போகலாம், வாங்க வாங்க. போட்டியின் முதல் கட்டம் இப்படிதான் இருக்கும். என்னது? இதெல்லாம் கஷ்டம். கவனம் இருக்கட்டும், மூன்றாவது கட்ட போட்டியில் வெற்றியாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார். ஆனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு கட்டத்திலும் எந்த நபர் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கும் பரிசு கிடைக்கும். எதுவா இருந்தாலும் சரி, இந்த போட்டி இருக்கு இல்லையா, இது பரிசுகளால் நிரப்பப்பட்டு இருக்கு. ஆமாம் குருதேவா, இருந்தாலும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுங்களேன். குருமாதாவிற்கு பிடித்த உணவு என்ன? வருணமாலாவுக்கு நிறைய உணவு வகைகள் பிடிக்கும். உதாரணத்துக்கு பூரி, உருளைக்கிழங்கு, லட்டு, இனிப்பு வகைகள், பாயசம். அப்படி என்றால் நீங்கள் இவை அனைத்தையும் கண்டிப்பா சாப்பிடுவோம். இல்லை, தாங்கள் சமைக்க வேண்டும் குருமாதாவிற்காக. அதோடு ஊட்டியும் விட வேண்டும். நான் சமைக்கணுமா? எப்படி என்றால் தினமும் குருமாதா உங்களுக்கு சமைப்பது போல். ஆனா சுவாமி, நீங்க என்ன இப்படி பேசிட்டீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவே வெறும் ரசம் தான். இது உண்மை. சரி குருதேவா, இப்பொழுது நீங்கள் அனைத்தையும் சமைக்க வேண்டும். அதோடு சேர்த்து ரசமும் சமைக்க வேண்டும். பண்டிதர் ராமகிருஷ்ணா, மகாராணி, உங்கள் மனைவிக்கு பிடித்த உணவு என்ன? அம்மா, சாரதாவுக்கு பிடித்த உணவு என்ன? அம்மா, லட்டு உங்களுக்கு பிடிக்கும் சாரதாவுக்கு பிடித்த உணவு என்ன? பண்டிதர் ராமகிருஷ்ணா, கூறுங்கள். இவ்வளவு நேரமா? அது வந்து தங்களிடம் என்ன கூறுவது, ஞாபகம் வரவில்லை. ஏனென்றால் இன்று தங்களுக்கு சாப்பிட என்ன வேண்டும் என்று வழக்கமாக சாரதா கேட்டு சமைத்துக் கொடுப்பாள். ஆனால் அவளிடம் நான் கேட்டதே இல்லை. ஆனால் தங்கள் கேள்வி சிறப்பானது. சாரதாவுக்கு பிடித்த உணவு ஞாபகம் வந்துவிட்டது. சாரதாவுக்கு வாழைக்காய் பொரியல் மிகவும் பிடிக்கும். அப்படி என்றால் தாங்கள் அதை சமைக்க வேண்டும். ஆமாம், சுதர்ஷன் அவர்களை தாங்கள். என்னோட மனைவிக்கு பாவக்காய், கோவக்காய். என்ன சொன்னீர்கள்? பாயாசம். பாயாசம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்பவும் சாப்பிடுவா. இந்த போட்டியின் முதல் கட்டம் இல்லறம். அனைவருக்கும் என்னவெல்லாம் தேவையோ அதை நாங்கள் பகிர்ந்து வைத்திருக்கிறோம். எல்லா ஆண்களும் வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும். வீட்டை சுத்தம் படுத்துதல், துணி துவைத்தல், பாத்திரங்களை கழுவுவது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனைவரும் உங்கள் மனைவிக்கு பிடித்த சமையலை சமைத்து உங்கள் கையாலேயே அவர்களுக்கு ஊட்டிவிட வேண்டும். தாங்கள் அனைவரும் தனித்தனியாக சமைக்க வேண்டும் என்பதற்காக எல்லாருக்கும் தனித்தனி அடுப்பு இருக்கிறது. அனைத்து இல்லற காரியங்களும் மதியத்திற்குள் நீங்கள் முடித்தாக வேண்டும். நாங்கள் அனைவரும் நீங்கள் செய்யும் வேலைகளை கண்காணிப்போம். அதோடு ஒவ்வொரு போட்டியும் முடிந்த பிறகு அந்த போட்டியில் யார் ஜெயித்தார்கள் என்று நாங்கள் அறிவிப்போம். தனிமணி எல்லோரையும் கண்காணிப்பார்கள். எந்த இடத்திலையும் எந்த போட்டியாளரும் விதிமுறைகளை மீறவே கூடாது. மகாராணி சின்னாதேவி, இது என்ன கொடுமை? இங்க நாங்க சமைக்கணுமா, வீட்டையும் பெருக்கணுமா? மகாராணி, இதுதான் எங்களோட அடையாளமா? மகாராணி, நாம இந்த கட்டத்தையும் இந்த போட்டியையும் வேற மாதிரி மாத்த முடியாதா? குருதேவா, என்னோட மனைவி தினந்தோறும் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் தினமும் இதெல்லாம் செய்வாங்க. இந்த இடத்தை சுத்தம் செய்யறது மட்டும் இல்ல, ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும். என்னோட தர்ம பத்தினிகள் வீடை சுத்தமா வைக்கிறதுனால நாங்க ஆரோக்கியமா இருக்கோம், சந்தோஷமாவும் வாழ்றோம். அதனால இந்த இடத்தை நம்ம சுத்தம் பண்ணி இத நல்லா வச்சுக்கிறது, இல்லற காரியங்களை செய்யறது துச்சமான வேலையா என்ன? இல்ல, இது வந்து மகா காரியம். கௌரவமாக துணியை துவைக்கலாம். சுதர்ஷன் அவர்களே, நீங்கள் இந்த போட்டியை சரியாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் எங்களுக்கு பிடித்திருக்கிறது. போட்டியின் முதல் கட்டத்தை இப்பொழுது நீங்கள் ஆரம்பிக்கலாம். இது மதியம் 1 மணி வரை நடக்கும். அதோ அங்கே. ஒரு நிமிடம் இருங்கள். இதை நான் எங்கே இறக்கி வைப்பது? அதோ அங்க வச்சிருங்களேன். சரியாக சொன்னீர்கள். சாரதா அங்குதான் வைப்பாள்.
சுதர்சன் அவர்களே, தங்களுக்கு அந்த இடத்தை பற்றி எப்படி தெரியும்? இங்கு இன்றுதானே முதன்முறையாக வருகிறீர்கள்.